வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் அக்ரி மாணவி. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு விவசாய கலியுகத்தில் ஒரு மாற்றத்தையே ஏற்படுத்தின ஒரு மிஷினை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன மிஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்பிளான்டர், அதாவது தமிழில் நாற்று நடவு இயந்திரம். சரி, இது எவ்வளோ பயனளிக்குது, எப்படி விவசாயிகளுக்கு யூஸ் ஆகுது, அப்புறம் உழைப்பெல்லாம் இது எப்படி குறைக்குது, விவசாயிகளோட நேரத்தை எப்படி குறைக்குது அப்படின்னு போக போக பார்க்கலாம். இப்போ நாற்று நடவு இயந்திரம் அப்படின்னு பார்க்குறோம். அதாவது நாற்றுக்களை நம்ம முன்னாடி காலத்தெல்லாம் எப்படி நட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, கையால் ஆள் விட்டு நட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ நம்ம எப்படி நடுறோம் அப்படின்னா, அதாவது ஒரு மிஷினை யூஸ் பண்ணி கரெக்டான கம்மியான நேரத்தில் கரெக்டான இடைவெளியோடு நம்ம நட்டுக்கிட்டு இருக்கலாம். இது ஒரு 2 டைப்பில் இந்த டிரான்ஸ்பிளான்டர் கிடைக்குது. அதாவது கையால் இயங்குறது, அதாவது நம்ம எப்படி பவர் டில்லர் பார்த்துருக்கீங்களா, பவர் டில்லர் மட்டும் நம்ம கையால் இயக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பவர் டிரான்ஸ்பிளான்டர் கொடுத்து இயக்குறோம். அதாவது ஏதாவது ஒரு இன்ஜின் அதில் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம அதில் உட்காந்துட்டு போகிற மட்டும் இருக்கும். அதுவே நம்ம அதை ட்ரைவ் பண்ணால் மட்டும் போதும். அது மட்டும் 2 டைப்ஸில் இந்த டிரான்ஸ்பிளான்டர் கிடைக்குது. சரி, இதில் என்னென்ன பார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 மேஜர் பார்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு என்னென்னா சீட்லிங் ட்ரே. அதான் இருப்போம் அப்படின்னா, நெல்லை நம்ம முளைக்க வச்சுருப்போம் கொஞ்ச நாள், அதை கேரி பண்ணுற இடம் தான் அப்படிங்கிறது சீட்லிங் ட்ரே. அப்புறம் ஃப்ளோட்டிங் வீல், அதாவது தண்ணிக்கு மேலே ஒரு மிதக்கும், அந்த ஒரு எப்படி சொல்கிறேன்னா படகு போன்ற அமைப்பில் அந்த ஃப்ளோட்டிங் வீல் இருக்கும். அப்புறம் டிரான்ஸ்பிளான்டிங் ஆர்ம். அந்த டிரான்ஸ்பிளான்டிங் ஆர்ம் தான் என்ன பண்ணுது அப்படின்னா, நெல்லை நல்ல உள்ளார மண்ணுக்குள்ளார நடுது. அதுவும் இல்லாமல் இந்த டிரான்ஸ்பிளான்டிங் ஆர்ம் இருக்குல்ல, அது எவ்வளோ ஆழத்துக்கு நடணும், எவ்வளோ டிஸ்டன்ஸில் நடணும் அப்படின்னு நம்ம தேவைக்கு ஏற்ற மாட்டோம் அதை சரி செஞ்சுக்கலாம். சரிங்க, இது எப்படி இயந்திரமாக இருக்குது, எப்படியும் ரேட்டெல்லாம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அப்படி தான் இல்லைங்க. இந்த டிரான்ஸ்பிளான்டர் இந்த நம்ம கையால் இயக்கணும் அப்படின்னா ஒரு 25,000லேருந்து 40,000 தான் இருக்குது. அதே பவர், அதாவது இன்ஜின் மூலியமாக நம்ம இயக்கிற மாட்டோம் இருந்தது அப்படின்னா, அது ஒரு 2 லட்சத்துலேருந்து ஒரு 5 லட்சம், அதாவது 1 லட்சத்துலேருந்து ஒரு 4 லட்சத்துக்குள்ளார ஒவ்வொரு கம்பெனி பொறுத்து வேரி ஆகுதுங்க. சரி, ஓகே, இதை நான் வாங்கினேங்க, ஓகே, அரசு இது ஏதாவது மானியம் தருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் 50% வரை சில மாவட்டத்தில் இதுக்கு மானியம் இருக்குங்க. இதனோட விவசாயிகள்கிட்ட போயிட்டு கேட்டப்போ அவங்கள்ட்ட என்ன அனுபவம் சொன்னாங்க அப்படின்னா, முன்னாடி ஒரு 10 பேர் ஒரு நாளில் நடவு செஞ்சாங்க. ஆனால் இந்த டிரான்ஸ்பிளான்டர் மிஷின் வந்ததுக்கப்புறம் 10 பேர் வேலையை ஒரு 2 மணி நேரத்தில் முடிக்க முடிஞ்சுது அப்படின்னு சொன்னாங்க. இந்த நாற்று நடவு இயந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. அதே மட்டும் நேரத்தை சேமிக்குது, உழைப்பை குறைக்குது, அதே மட்டும் விளைச்சலையும் அதிகரிக்குது. இது போல் நிறைய விவசாய தகவலை பெறுறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெறுவது அக்ரி மாணவி.